கிராமத்து மக்கள் நாங்கெல்லாம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம். போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, 2 கொலாயை மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க குடுகுடுப்பக்காரங்க மாதிரி. நாங்களாம் மாடு அடக்கிறோம், நீங்க ஒரு கண்ணு குட்டியை வச்சு அடக்குறீங்களான்னு கேட்டீங்க நகரத்துக்காரங்களா பார்த்து. நீங்க ஜல்லிக்கட்டை கொண்டாடணும்ன்றதுக்காக மெரினாவில் கூடின இளைஞர்கள் யாரு? எங்க நகரத்துக்காரருங்க. கிராமத்துக்கு பண்டிகை காலத்தில் போகிறதுக்கு காரணம் அங்கே மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அழகழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக திரிவாக அப்படி பார்த்துட்டு வரலான்றதுக்காகத்தான் போகிறாங்களே தவிர பண்டிகையை கொண்டாடுறதுக்கெல்லாம் இவங்க கிராமத்துக்கு போகலைங்க. கிராமத்து பெண்களுக்கு பண்டிகை அப்படின்றது சமையல் கட்டோடு முடிஞ்சிருச்சு. கிராமத்து ஆண்களுக்கு சரக்கு போட்டு சலம்பல் பண்ணுறதோடு முடிஞ்சிருச்சு. ஒரு குண்டாவில் பொங்கல் வச்சு ஆளுக்கு ஒரு தொன்னையில் திங்கிறதுல இல்லைங்க சந்தோஷம். நகரத்துக்கு வந்து பாருங்க, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல். அன்பான மக்கள், அறிவான மக்கள், அவங்க முன்னாடி வந்து வண்டி வண்டியாக பொய்யை கொட்டிட்டு போயிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? வந்து பாருங்க, நாங்கெல்லாம் யாரு? கிராமத்து மக்கள், நாங்கெல்லாம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம். போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, 2 கொலாயை மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க குடுகுடுப்பக்காரங்க மாதிரி. ஐயா, இது தெரியாமல் விடிய விடிய பேசிக்கிருக்கீங்க. உட்லன் ஷூ, அதுலையும் பாருங்க ஷூ போட்டீங்க, சந்தோஷம். சரி, கிராமத்துக்கு பேசுறீங்க, அவங்க சொன்ன மாதிரி மாற்றி ஷூ கூட போட்டுவாங்க. 2 ஒரே நம்பர் போடணும்ல, 1 7 1 9 நம்பர். இதுக்கே துப்புலையே நீங்கள் என்னத்தை பேச போறீங்க? பரவாயில்லம்மா, உங்கள் அண்ணி கொஞ்சம் அறிவாளியாக இருக்கீங்க. நாங்கள் பாருங்க, நகரம்னு பேச வந்தா கூட கலாச்சாரத்தை மறக்காமல் அழகான பட்டாடை உடுத்தி உட்காந்துருக்கோமா இல்லையா? நீங்களாம் பட்டு பார்த்தியா, 2வது செருப்படி. நடுவர் அவர்களே, வந்து 2 பேரும் சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, நாங்களாம் மாடு அடக்கிறோம், நாங்களாம் மாடு அடக்கிறோம், நீங்க ஒரு கண்ணு குட்டியை வச்சு அடக்குறீங்களான்னு கேட்டீங்க நகரத்துக்காரங்களை பார்த்து. சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க ஜல்லிக்கட்டை கொண்டாடணும்ன்றதுக்காக மெரினாவில் கூடின இளைஞர்கள் யாரு? எங்க நகரத்துக்காரருங்க. வந்து பேசிட்டு போறாங்க. நடுவர் அவர்களே, பண்டிகைனா என்ன? பண்டிகைனா என்ன நடுவர் அவர்களே? பண்டிகைனா என்ன? பண்டிகை என்பது நிறைய பலகாரங்களை செஞ்சு பிறருக்கு கொடுப்பது. அதேதான், நல்ல வேலை பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. பண்டிகைனாலே பலகாரம் இருக்கணும். இந்த கிராமத்துக்காரங்க பண்டிகைகள் அன்னைக்கு பலகாரத்தை செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்களா? கிடையாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவருக்கு வாய்க்கால் தகராறு, பரம்பரை பகன்வாங்க. என்னடா பகை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, குண்டா சைஸ் இடத்துக்கு அண்டா சைஸில் சண்டை போட்டு அடிதடி வரைக்கும் போயிருக்கும். அதனால நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்கிக்கிறது இல்லைன்னுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட என் வீட்டு பலகாரம் உனக்கு, ஓ வீட்டு பலகாரம் எனக்குன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள கூட குருவி கூடு மாதிரி இருந்தாலும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து சாலியாக இருக்குமா இல்லையா? அதான் பழி வாங்கும் திட்டம். நீ மட்டும் செஞ்சு எனக்கு கொடுத்து நீ சாப்பிட சொல்ல, நாங்கள் எப்படி கிடந்த காய்ச்சல் வந்து இந்தா என் மண்டத்தை நீ சாப்பிடு. பண்டங்களை ஈகை பண்ணுவது, கொடுப்பது, பண்டங்களை ஈகை பண்ணுவதான் பண்டிகை. இந்த கிராமத்துக்கு நோக்கி பண்டிகைகள்லாம் எதுக்கு போறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு பண்டிகை காலத்தில் போகிறதுக்கு காரணம் அங்கே மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அழகழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக திரிவாக அப்படி பார்த்துட்டு வரலான்றதுக்காகத்தான் போகிறாங்களே தவிர பண்டிகையை கொண்டாடுறதுக்கெல்லாம் இவங்க கிராமத்துக்கு போகலைங்க. ஆனால் நாங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் தேடி போக தேவையில்லைங்க. பக்கத்து வீட்டில் சேட்டு பொண்ணு இருக்கும், ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி எங்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லைன்னு ஒன்றா இருக்கோமேங்க. இந்த கொண்டாட்டம் பார்த்தாதா உங்களுக்கு? இவங்க பண்டங்களை கொடுத்தா வாங்கிக்கிறாங்க பக்கத்துல, நீங்க பண்டங்களை கொடுத்தா பக்கத்துல வாங்குறது இல்லை. ஏன்னா உங்க சமையல் லட்சணம் அவங்களுக்கு தெரியும். சார், இங்க சமைச்சா எப்படி தெரியுமா? கிராமத்தில் அந்த நாட்டுக்கோழியும் அப்படியே களைஞ்சி இருந்து தலைப்பாயை கழட்டிட்டு அந்த வேப்ப மரத்தினால உட்காந்து மண் கலையத்தில் அப்படி கலக்கி கூலை அப்படி குடிச்சிட்டு அங்கேயே வெங்காயம் இருக்கும், தோட்டத்தில் பிடுங்கணும். வெங்காயம்னா வீட்டுக்காரில் தோட்டத்தில் பிடுங்கணும். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடித்து குடிக்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தான். இங்கே சமையலை சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இவங்க சமையலை சாப்பிட்டுட்டு ஒருத்தன் சொல்கிறது, வாவ். உங்கள் சமையலை சாப்பிட்டு என்ன சொல்ல தெரியுமா? வாவ். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுதான் பட்டிமன்றத்தோட தீர்ப்பு. எல்லாம் போங்க. எங்களுடைய சமையலை குறை சொல்லாதீங்க. பண்டிகை காலத்தில் போன பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு, நானும் கிராமத்து பொண்ணு தான், எங்கள் மாமா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்திருக்கிற மனுஷனை வாங்கன்னு கேட்குறதானக்கா மரியாதை. நம்ம நகரத்தில் இருந்தால் கூட வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா, சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டேன். மனுஷன் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. வீட்டில் இருக்கவன் மொத்த பேரும் சுற்றி உட்காந்து என்னை பாகிஸ்தான் தீவிரவாதி அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் திட்டுறேனாவது சொல்லிட்டு திட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால், வீட்டுக்கு வந்த மாமனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால கோச்சிட்டு போயிட்டாராம்.
இனிமேல் மாமங்காரங்கள்கிட்ட பேசுறது எப்படின்னு ஒரு டிக்ஷனரி ஒன்று போடுங்க. அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறோம். இந்த மாதிரி தாங்க எனக்கு தலைவாழை இலை போடலை, கறியாக போடாமல் எலும்பு துண்டை போட்டுவிட்டியா, இன்னைக்கு வெட்டு குத்து ஆகணும்டா அப்படின்னு சண்டை போடுறது தான் பண்டிகைகளில் கிராமத்துக்காரங்க பண்ணுறாங்க. எனக்கு பண்டிகை நான் சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது தாங்க எங்களுடைய நகரத்துக்காரங்க. நடுவர் அவர்களே, கிராமத்து சும்மா வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் தான். நான் ஜப்பான் போயிருந்தப்ப சார், சில ஆசை ஒரு ஆள் பார்க்குறேன், ஜப்பானுக்கா அப்போ நினைக்காங்க. 5 பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், எல்லா நாடும் போயிருக்கேன். ஜப்பான் போயிருந்தப்போ ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். நான் ட்ரெயினில் போகும்போது அவரை இடிச்சிட்டேன் சார், அந்த நாட்டுக்காரர். அவர் சாரி யாரை பார்த்தாலும் சிரிக்கிறாங்க சார். முன்ன பின்ன தெரியாது, யாரை பார்த்தானே ஹலோ ஹவ் ஆர் யூ. நான் எங்கே திருமூலம் பக்கத்தில் அரச வெட்டி 25,000 கிலோமீட்டர் உள்ள அங்கே என்னை பார்த்துட்டு யாருன்னு தெரியாவேன், ஹலோ ஹவ் ஆர் யூ, நைஸ். அதே பழக்கத்தை வந்து நான் இங்கே நான் இடிச்சு அவன் சாரி சொல்கிறான், சிரிச்ச மூத்தர் ஹவ் ஆர் யூன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து வாக்கிங் போகிறப்ப ஹலோ ஹவ் ஆர் யூ, பண கொழுப்பு இவனுக்கெல்லாம் பண கொழுப்பு, வெளிநாடு போயிட்டு வந்திருக்கானா ஹவ் ஆர் யூ, அதான்டா பழக்கம் திமுரு ரொம்ப என்ன ஒரு ஹவ் ஆர் யூ தான் சொல்லி. அப்போ கிராமத்தில் அந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. சிரிச்சதுக்கு நீ சிரிக்கிற, சந்தோஷமா நல்லா சம்பாதிக்கிற, சிரிக்கிற. நாங்கள் கூட சிரிக்க முடியும்? அவன் வெளிநாட்டில் சிரிச்சான் சார், ஹலோன்னு. கடவுள் இருக்காரு, பாப்பார், அவரும் கண்ணை திறப்பார். சார் 2 வார்த்தை சிரிச்சுக்கு அவர் இருக்கிற கண்ணை திறக்கணும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எப்படி இருக்கு தெரியுமா? கிராமத்து பெண்களுக்கு பண்டிகை அப்படின்றது சமையல் கட்டோடு முடிஞ்சிருச்சு. கிராமத்து ஆண்களுக்கு சரக்கு போட்டு சலம்பல் பண்ணுறதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. நீ கோலம் போட்டினா நான் உனக்கு காஃபி போட்டு தருவேன்டா சல்லம் அப்படின்னு சொல்லி அன்னோன்யமாக இருக்கிறது தாங்க எங்களுடைய நகரத்து பண்டிகைகள். அப்படிப்பட்ட பண்டிகைகள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த பொங்கலில் காணும் பொங்கல்னு ஒன்று வரும் தெரியுமா நடுவர்களே? இந்த காணும் பொங்கலுக்கு கட்டுச்சோரெலாம் கட்டிக்கிட்டு எங்கேயாவது போகிறது வழக்கம். அப்படி நாங்கள் நகரத்தில் இருக்கிறவங்களாம் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கடற்கரை ஓரமாக ஆளுக்கு ஒரு உண்டையை சாப்பிட்டு கடற்கரையில் காலை நினச்சிட்டு வருவோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்கிற நீங்கள் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற சூழலில் கம்மாயை பக்கம் ஒதுங்க முடியுமா? உடலை பிடுங்கி வெளியில் எரிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இது எப்படி நீங்கள் சந்தோஷம்னு சொல்லுவீங்க? வந்து சொன்னாங்க பொங்கல் 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 பண்டிகைகள் எல்லாமே கிராமத்தில் தான் சிறப்பாக இருக்கும். என்ன சிறப்பாக இருக்கும்? அங்காளி பங்காளி சொந்தக்கார ரத்த சொந்தம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு குண்டாவில் பொங்கல் வச்சு ஆளுக்கு ஒரு தொன்னையில் திங்கிறதுல இல்லைங்க சந்தோஷம். நகரத்துக்கு வந்து பாருங்க, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல் நகரத்தில் தானங்க இருக்குது. இத்தனை ஆனந்தங்களையும் விட்டுட்டு எப்படிங்க வந்து நகரத்தில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவீங்க? நடுவர் அவர்களே, வேட்டியை பற்றி நிறையா பேசுனாங்க. வேட்டியை அழகான பஞ்சு வாங்கி அதை நல்ல நூலாக திரிச்சு அதை வேட்டியாக்கி கொடுக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பண்டிகைன்னா என்ன தெரியுமா பண்ணுறாங்க? கடையில் போய் நின்றுக்கிட்டு இந்த ரசக்களின்னு ஒன்று இருக்கும் பாரு, அதை எடுத்து போடுங்க. இந்த மசக்களின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, இந்த கொசு வலையில் கொச்சை கைத்தை கட்டின மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்கன்னு வாங்கி போடுறவங்க தான் கிராமத்து மக்கள். ஆனால் பண்டிகைனா நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காம இங்கே இருக்கிற எத்தனையோ பெண்கள் மாதிரி அழகான வேட்டி சட்டையும் அழகான பட்டுப்புடவையும் கட்டிட்டு வரக்கூடியது தான் எங்களுடைய நகரத்து மக்கள்னு சொன்னால் இன்னைக்கும் பாரம்பரியத்தை நாங்கள் பின்பற்றோம். நடுவர்களே, கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் சாமியில் கூட ஜாதியை பார்க்கும். ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் ஜாதி மதத்தை மறந்து மனிதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறதுனா அதுதான் மக்களுக்கு சந்தோஷம். நடுவர்களே, ஆகையால் நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழர் திருநாளாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், எல்லாமே நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுவது தான் இன்னைக்கு நிறைய மகிழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.